வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஒன்றிய பாஜக அரசுக்கு தோல்வி பயம் வந்துள்ளதால் செல்போன் ஒட்டுக்கேட்பு வேலையில் ஈடுபட்டுள்ளது. எமர்ஜென்சியை எதிர்த்து நின்றவர் முதல்வர் கருணாநிதி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. பாஜக RSS அமைப்புக்கு ஆதரவாக ஆளுநர் செயல்படுகிறார். மதுரை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க போவதில்லை என அமைச்சர் பொன்முடி அதிரடி. தீபாவளி பண்டிகைக்கு 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி. காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையும் மட்டும் அனுமதி. டிசம்பர் முதல் வாரத்தில் தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி. ராமேஸ்வரம் பாம்பன் பால பணிகள் நிறைவடைந்த நிலையில் திறப்பு விழாவுக்கு வர உள்ளதாக தகவல். மீனவர்களை விடுவிக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒன்றிய அரசு அலட்சியம் காட்டுவதாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேட்டி. விரிவான செய்திகள். நாட்டில் ஜனநாயகத்தின் பாதுகாப்பு தற்போது கேள்விக்குறியாக இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் நாட்டில் ஜனநாயகத்தின் பாதுகாப்பு தற்போது கேள்விக்குறியாகி உள்ளதாக கூறினார். ஜனநாயகத்திற்கான எமர்ஜென்சியை எதிர்த்து அதற்காக திமுக தனது ஆட்சியை இழந்ததாக குறிப்பிட்ட முதலமைச்சர் எமர்ஜென்சியின் போது ஆட்சியை விட ஜனநாயகத்திற்கே ஆதரவு என கூறியவர் கலைஞர் கருணாநிதி என கூறினார். தற்போது நாட்டில் ஜனநாயகம் பாதுகாக்கப்படுமா, மக்களாட்சி நீடிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் பாஜகவிற்கு தோல்வி பயம் வந்துவிட்டதால் எதிர்க்கட்சிகளை மிரட்டுவது, அச்சுறுத்துவது போன்ற பணிகளில் பாஜக ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். இந்தியாவை காப்பாற்றுவதற்கு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அவசர நிலையை, எமர்ஜென்சியை நீங்கள் எதிர்க்கக்கூடாது. ஆதரிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆனால் எதிர்க்கக்கூடாது. அப்படி மீறி எதிர்த்தால் உங்கள் ஆட்சி உடனடியாக கவிழ்க்கப்படும். நீங்கள் எதிர்க்காமல் இருந்தால் இன்னும் சில ஆண்டு காலம் உங்கள் ஆட்சி தொடரும் என்று வந்த தூதுவர்கள் தலைவர் கலைஞரிடத்தில் வந்து கோபாலபுரத்தில் வந்து சொன்னார்கள். அப்பொழுதெல்லாம் நாங்கள் பக்கத்தில் இருக்கிறோம். நான், அண்ணன் துரைமுருகன் அவர்கள், TR பாலு அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறோம். அப்பொழுது கலைஞர் ஒரு வார்த்தையை சொன்னார். நீங்கள் ஆட்சியை கவிழ்ப்பதல்ல, எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி நிலையை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். நாங்கள் ஜனநாயகத்தை தான் நம்பி இருக்கிறோம். ஆட்சி அல்ல, எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் இதற்கு சம்மதிக்க மாட்டோம் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் வந்த தூதுவரிடத்திலே சொல்லி அனுப்பினார்கள். இது வரலாறு. மாநில உரிமைகளை பறிக்கும் வகையில் ஆளுநர் செயல்படுவதாக அமைச்சர் பொன்முடி கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி சுதந்திர போராட்ட வீரர் சங்கரையாவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்க பல்கலைக்கழகம் பரிந்துரைத்த பிறகும் ஆளுநர் RN ரவி ஒப்புதல் வழங்காததை கண்டித்து மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற உள்ள பட்டமளிப்பு விழாவை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். நாளை மதுரையிலே நடைபெறவிருக்கிற பட்டமளிப்பு விழாவை ப்ரோ சான்சலர் என்ற முறையில் அதை புறக்கணிப்பதாக முடிவெடுத்திருக்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கு தெரியாததல்ல, அங்கே இந்த நாளை நடைபெறவிருக்கிற பட்டமளிப்பு விழாவில் மரியாதைக்குரிய ஐயா சங்கரையா அவர்களுக்கு கௌரவ முனைவர் பட்டம் வழங்க வேண்டும் என்று அந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஆளவை மன்றம், ஆட்சி மன்றம், சிண்டிகேட், செனட் இரண்டுமே தீர்மானங்கள் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறார். பாஜக RSS அமைப்புக்கு ஆதரவாக ஆளுநர் செயல்படுவதாக குறிப்பிட்ட அமைச்சர் பொன்முடி மாநில உரிமைகளை பறிக்கும் வகையில் ஆளுநர் செயல்படுவதற்கு கண்டனம் தெரிவித்தார். நெடுஞ்சாலையில் உள்ள பள்ளங்கள் குறித்து புகைப்படத்துடன் நம்ம சாலை செயலியில் பதிவேற்றம் செய்யப்பட்டால்
72 மணி நேரத்திற்குள் சரி செய்யப்படும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நெடுஞ்சாலையில் உள்ள பள்ளங்கள் குறித்து புகைப்படத்துடன் புகார் அளிக்க ஏதுவாக தமிழக நெடுஞ்சாலைத்துறை சார்பாக நம்ம சாலை செயலியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐபோனில் ஒட்டு கேட்பு குறித்து தனக்கு குறுஞ்செய்தி எதுவும் வரவில்லை என்றும் ஐபோன் பயன்படுத்துவோர் பாதுகாப்பாக பயன்படுத்துங்கள் எனவும் அறிவுறுத்தினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஏவா வேலு, உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரான பிறகு விளையாட்டுத்துறை உலகமே வியக்கும் வண்ணம் மாறியுள்ளதாக தெரிவித்தார். பின்னர் மேலூர், திருப்பத்தூர், தஞ்சை, மன்னார்குடி, விருத்தாசலம், உளுந்தூர்பேட்டை இருவழி சாலைகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். தீபாவளி பண்டிகைக்கு 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க தமிழக சுற்றுச்சூழல் துறை அனுமதி அளித்துள்ளது. தீபாவளி பண்டிகை வரும் 12ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. தீபாவளி பண்டிகை அன்று பட்டாசு வெடிப்பதால் காற்று மாசு அதிக அளவில் ஏற்படுவதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பான வழக்குகளில் உச்சநீதிமன்றம் 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி அளித்தது. மேலும் பசுமை பட்டாசுகளை தயாரிக்கவும் வெடிக்கவும் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் இந்த ஆண்டு தீபாவளி அன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையும் பட்டாசு வெடிக்க அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்காமல் ஒன்றிய அரசு அலட்சியம் காட்டுவதாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தனத்தில் உள்ள ஒருங்கிணைந்த கால்நடை பராமரிப்பு, மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை வளாகத்தில் சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டத்தின் கீழ் மீனவர்களுக்கு சேமிப்பு மற்றும் நிவாரணம் வழங்கும் திட்டத்தை கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மீனவர்களை விடுவிக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் நினைத்தால் அந்த படகுகளை எல்லாம் மீட்டுக் கொண்டு தர முடியும். ஒன்றிய அரசாங்கம் நினைத்தால் மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வழி இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு அதை சார்ந்த அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்னவென்று சொல்கின்றார்கள் என்று சொன்னால், நாங்களும் கடிதம் அனுப்புகின்றோம், நாங்கள் அதை மீட்டு தருகின்றோம், உங்களுக்கு ராமேஸ்வரம் போகின்ற அந்த இயக்கத்தின் கட்சியை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் சொல்கின்ற வாக்குறுதி என்னவென்று சொன்னால், மொத்தமாக படகுகளை மீட்டு தருவோம், மொத்தமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பான்னு சொல்கிறாங்க. அந்த வகையிலே காக்க வேண்டும் என்பதுதான் தமிழக முதலமைச்சருடைய கோரிக்கை. ராஜஸ்தான் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட உள்ள 56 வேட்பாளர்கள் கொண்ட 4ஆம் கட்ட பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. 200 இடங்கள் கொண்ட ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தல் வரும் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு அங்கு காங்கிரஸ், பாஜக, ஆம் ஆத்மி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக காங்கிரஸ் கட்சி சார்பில் 95 பேரின் பெயர்களை கொண்ட வேட்பாளர் பட்டியல் 3 கட்டங்களாக வெளியிடப்பட்டுள்ளது. பாஜக சார்பில் முதற்கட்டமாக 41 வேட்பாளர்களும், 2ஆம் கட்டமாக 83 வேட்பாளர்களின் பெயர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆம் ஆத்மி கட்சி சார்பில் 21 பேரின் பெயர்களை கொண்ட 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட உள்ள 56 வேட்பாளர்கள் கொண்ட 4ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆளுநர் மாளிகை சாலையில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் ரவுடி கருக்கா வினோதுக்கு நவம்பர் 15 வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டுள்ளது. ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசியதாக பிரபல ரவுடி கருக்கா வினோத் கடந்த 25ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கருக்கா வினோத் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட வினோத் நீதிமன்ற காவலில் 26ஆம் தேதி அதிகாலை புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். அதன்படி வினோத்தை 3 நாட்கள் காவலில் விசாரிக்க அனுமதி கோரி சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் கிண்டி போலீசார் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு மீதான விசாரணைக்காக கைதான ரவுடி கருக்கா வினோதை சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர். அப்போது கருக்கா வினோதை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்தது. 3 நாள் காவல் முடிந்த நிலையில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் கருக்கா வினோதை ஆஜர்படுத்தியது. இந்நிலையில் ஆளுநர் மாளிகை சாலையில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் கருக்கா வினோதுக்கு நவம்பர் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி அடுத்த மாதம் தமிழகம் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டி வரும் பிரதமர் மோடி தேர்தல் முடிவடைந்ததும் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் தமிழகத்திற்கு வரவுள்ளார். இந்த பயணத்தின் போது பாம்பன் அருகே கட்டப்பட்டு வரும் புதிய ரயில் பாலத்தின் ஒரு பகுதியை
மோடி திறந்து வைக்க உள்ளார். மேலும் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருகே அமைய உள்ள இஸ்ரோவின் ராக்கெட் ஏவு தளத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் அடுக்குமாடி குடியிருப்பில் பொது பயன்பாட்டிற்கான மின்சார கட்டண குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. தமிழ்நாட்டில் 10 வீடுகளுக்கும் 3 மாடிகளுக்கும் குறைவாக உள்ள மின்தூக்கி இல்லாத அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான பொது பயன்பாட்டு மின் கட்டணம் ஓர் அலகுக்கு 8 ரூபாயிலிருந்து 5.50 குறைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் அடுக்குமாடி குடியிருப்பில் பொது பயன்பாட்டிற்கான மின்சார கட்டண குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. அதிகபட்சமாக 10 வீடுகள் அல்லது அதற்கும் குறைவாகவும் 3 மாடிகள் அல்லது அதற்கும் குறைவாகவும் உள்ள மின்தூக்கி இல்லாத அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான கட்டணம் 8.15 5.50 காசுகளாக குறைக்கப்பட்டுள்ளது. மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணிகளிடம் டிக்கெட் வாங்க சில்லறை கேட்டு நிர்பந்திக்க கூடாது என போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. மாநகர பேருந்துகளில் நடத்துனர்கள் மீது வந்த புகாரை தொடர்ந்து போக்குவரத்து துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணிகள் ஏறும்போதே பயணச்சீட்டு வாங்க சில்லறையாக கொடுக்க வேண்டும் என நிர்பந்தம் செய்யக்கூடாது என்றும் பயணிகள் கொடுக்கும் பணம் மற்றும் நாணயங்களை பெற்று உரிய மீதி தொகையை வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. பணிமனைகளில் பணியின் போது நடத்துனர்களுக்கு வழங்கப்படும் முன்பணம் பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்கும் போது முறையாக பயன்படுத்திட வேண்டும் என்றும் பயணிகளிடத்தில் சில்லறை தொடர்பான விவாதங்களை தவிர்த்து கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் வரும் 5ஆம் தேதி ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நவம்பர் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரேஷன் கடைகள் இயங்கும் என அறிவித்துள்ளனர். அனைத்து நாட்களிலும் அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் என ரேஷன் கடை பணியாளர்களுக்கு உணவுத்துறை சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் விலை 101 ரூபாய் 50 காசுகள் அதிகரித்து 1999 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச கச்சா எண்ணெய் விலையில் ஏற்படும் மாற்றங்களை பொறுத்து இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் விலை 101 ரூபாய் 50 காசுகள் அதிகரித்து 1999 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையாகிறது. வீட்டு உபயோகத்துக்கான சிலிண்டர் 918 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையாகி வருகிறது. 2222 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு போட்டித் தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியது. 2222 பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு வரும் ஜனவரி 7ஆம் தேதி நடைபெறும் என்று தமிழ்நாடு ஆசிரியர்கள் தேர்வு வாரியம் அறிவித்தது. இந்நிலையில் நவம்பர் 1 முதல் 30ஆம் தேதி வரை தகுதி உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின பட்டதாரிகள் தேர்ச்சி பெற 45 மதிப்பெண்களும், பொது பிரிவை சேர்ந்த பட்டதாரிகள் தேர்ச்சி பெற 60 மதிப்பெண்களும் பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2222 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு போட்டித் தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 120 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். கரூர் தனியார் பள்ளியில் குழந்தைகளின் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கரூர் நகர துணை காவல் கண்காணிப்பாளர் தா சரவணன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் காட்பாடி செல்லும் சாலையில் நடு ரோட்டில் அமர்ந்து கொண்டு இருந்த போதை ஆசாமியால் இரவில் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வாகன ஓட்டிகளுக்கு தொல்லை கொடுத்த போதை ஆசாமியை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா நகராட்சி அலுவலகம் முன்பாக அரசு மருத்துவமனை மற்றும் நகராட்சியில் நடைபெறும் ஊழல் முறைகேடுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுமார் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். குறிப்பாக நகராட்சி நிர்வாகத்தில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தும் திட்டங்களில் அதிக அளவில் கையூட்டு நடைபெறுவதாக குற்றம் சாட்டி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஊராட்சி ஒன்றியம் வாரியங்காவல் ஊராட்சியில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் எஞ்சியுள்ள வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் அடுத்த கொடுமாம்பள்ளி சேர்க்கானூர் சாலையை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சாலை அமைக்கப்படும் என்று உறுதியளித்தார். சேர்க்கானூர் சாலை, விலாங்குப்பம் சாலை, கொத்தனூர் சாலை என சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் வனத்துறை அனுமதி பெற்று விரைவில் சாலை வசதி செய்யப்படும் என உறுதியளித்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பட்டா விண்ணப்பம் பரிந்துரை செய்ய 2500 ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் VAO பாண்டியராஜ் என்பவரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். தரங்கம்பாடி தாலுகா பொறையாரை சேர்ந்த விஜய் என்பவர் அளித்த புகாரின் பேரில் ரசாயனம் தடவிய 2500 ரூபாய் பணத்தை VAO பாண்டியராஜ் பெற்றபோது மயிலாடுதுறை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் 60 அடி உயரத்தில் உள்ள உயர் கோபுர மின்விளக்கு கீழே விழுந்ததில் பெண் ஒருவருக்கு படுகாயம் ஏற்பட்டது. படுகாயம் அடைந்த பெண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நகராட்சி அதிகாரிகள் அலட்சிய போக்கே இதற்கு காரணம் என்றும் மீதமுள்ள 6 விளக்குகளை சரி செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 100 நாள் வேலை திட்டத்தில் பணி செய்த பணியாளர்களுக்கு உடனடியாக சம்பள தொகை வழங்க வேண்டும் என தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பணியாளர்கள் மனு அளித்துள்ளனர். உடனடியாக இதன் மேல் நடவடிக்கை எடுத்து இதர பணியாளருக்கு வரக்கூடிய நிலுவை சம்பளத்தை உடனடியாக வழங்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் கடந்த 3 மாதங்களாக கோரிக்கை வைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களிலே மனு கொடுத்திருக்கிறோம். ஆகவே வரக்கூடிய 12ஆம் தேதிக்குள் இந்த நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்குவதற்கான நடவடிக்கையை ஒரு மாநில அரசும் எடுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்க சார்பாக கேட்டுக் கொள்கிறோம். காரைக்காலில் இருந்து மது பாட்டில் கடத்தி வந்த மயிலாடுதுறை மாவட்டம் திருவேட்டங்குடி பகுதியை சேர்ந்த மைக்கேல், தரங்கம்பாடி வட்டம் அன்னவாசல் காளியம்மன் கோவில் பகுதியை சேர்ந்த பிரபு மற்றும் சுரேஷ் ஆகிய 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து விதிகளை மீறி அதிக ஒலி எழுப்பும் ஹேரான்களை பொருத்தியிருந்த 3 தனியார் பேருந்துகளுக்கு தலா 10,000 அபராதம் விதித்த வட்டார போக்குவரத்து அலுவலர் போக்குவரத்து விதிகளை மீறி செயல்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்து அனுப்பி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள கிரிசமுத்திர கிராமத்தில் கிராம சபை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் முன்னிலை வகித்தார். இந்த கூட்டத்தில் பல்வேறு திட்டங்கள் குறித்து கிராம மக்களிடம் விவாதிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் காரை கூட்ரோடு அருகே சிப்காட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலைக்கு சாம்பல் ஏற்றி வந்த சரக்கு லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. லேசான காயங்களுடன் ஓட்டுநர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் லாரியை அப்புறப்படுத்தி போக்குவரத்தையும் சீர் செய்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 29 ரூபாய் குறைந்து 5,686 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 232 ரூபாய் குறைந்து 45,488 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 1 ரூபாய் 20 காசுகள் குறைந்து 77 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 77,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஐநாவின் மனித உரிமை அமைப்பின் இயக்குனர் கிரேக் மொஹிபர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கடந்த 24 நாட்களாக கடுமையான போர் நடைபெற்று வருகின்றது. காசா மீது தொடர்ந்து வான்வழி தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் தரைவழி தாக்குதலையும் தொடங்கியுள்ளது. இந்த போரில் இதுவரை 8,500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் ஐநா மனித உரிமை இயக்குனர் கிரேக் தனது ராஜினாமா கடிதத்தை உயர் ஆணையரிடம் வழங்கியுள்ளார். அவரின் கடிதத்தில் காசாவை முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தும் விவகாரத்தில் ஐநா அவை மற்றும் மேற்கத்திய நாடுகளின் அணுகுமுறை குறித்து அதிருப்தி தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். ஒன்றிய பாஜக அரசுக்கு தோல்வி பயம் வந்துள்ளதால்
செல்போன் ஒட்டுக்கேட்பு வேலையில் ஈடுபட்டுள்ளது. எமர்ஜென்சியை எதிர்த்து நின்றவர் முதல்வர் கருணாநிதி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. பாஜக RSS அமைப்புக்கு ஆதரவாக ஆளுநர் செயல்படுகிறார். மதுரை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க போவதில்லை என அமைச்சர் பொன்முடி அதிரடி. தீபாவளி பண்டிகைக்கு 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி. காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையும் மட்டும் அனுமதி. டிசம்பர் முதல் வாரத்தில் தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி. ராமேஸ்வரம் பாம்பன் பால பணிகள் நிறைவடைந்த நிலையில் திறப்பு விழாவுக்கு வர உள்ளதாக தகவல். மீனவர்களை விடுவிக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒன்றிய அரசு அலட்சியம் காட்டுவதாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.